வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் அதோட விளக்கம் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். திருக்குறளில் தான் முதல்ல யூடியூப்பில் வந்து ஆரம்பித்தேன் நான். இப்போ அதுக்கப்புறம் நிறைய நம்ம பார்த்துட்டோம். திருக்குறளில் கண்டிப்பாக நம்ம குரூப் 1ல் ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. குரூப் 4 மற்ற குரூப் 2லையும் பார்த்தோம்னா 3 கேள்வி வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கக்கூடியது. இதில் எல்லா குறள்லேருந்துமே கேட்குறாங்க. நான் ஏற்கனவே வந்து ஒரு அனாலிசிஸ் வீடியோ போட்டிருந்தேன், எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இறைமாட்சியில் 11 கொஷின் கேட்டு நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக வந்து இருக்குது. திருக்குறளில் ஜென்ரலாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். திருக்குறள் எழுதப்பட்ட காலகட்டம், எதுக்காக திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார், சங்க காலத்துக்கு அப்புறமா சங்கம் மருவிய காலம், ஒரு அறச்சிதைவு ஏற்படுகிறது. அப்போது மக்களுக்கு நல்ல பண்புகளை நல்லதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் நீதி நூல்களாக எழுதுகிறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் நீதி நூல்கள். இப்போ வள்ளுவரும் ஒன்று எழுதி வைக்கிறாரு. ஆனால் அவர் எழுதுனது அந்த காலத்துக்கு மட்டும் இல்லாமல், அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லாமல், அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல், எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா மொழிக்கும் எல்லா மதத்துக்கும் பொருந்துகிற மாதிரி பொதுவான ஒரு நூல். அதனால தான் திருக்குறள் உலக பொதுமறை. அப்போ இதில் இறைமாட்சி அப்படிங்கிறது மன்னராட்சி, மன்னனுக்கு சொன்னதாக இருந்தால் கூட மக்களாட்சியிலும் இன்றைக்குமே நமக்கு வந்து பொருந்தும். மன்னருக்கும் பொருந்தும், மக்களுக்கும் பொருந்தும், இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் பொருந்தும், அதிகாரிகளுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். சரியா? இப்போ இதில் இறைமாட்சினா இப்போ ஒரு அரசன் எப்படி இருக்கணும், இதில் 2 பேர்த்தோட உரையை கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து என்னென்னா மூவா அவருடையது, 2வது வந்து பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதியோடது. அவரை பற்றி பார்க்க வரைக்கும் டிஎம்கே ஆரம்பிக்கும் போது அவருக்கு 25 வயசு, முதல்ல எம்எல்ஏ ஆகும்போது 33 இயர்ஸ். அட் த ஏஜ் ஆஃப் 45 ஹி பிகம் சீஃப் மினிஸ்டர். 1969 அவர் சிஎம் ஆகும்பொழுது 45 வயசு. அவரை அரசியல் ஒரு பக்கம், இன்னொன்று திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா குறள் ஓவியம் அப்படின்னு எழுதியிருக்கார். அப்புறம் தொல்காப்பிய பூங்கா. இப்போ எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ சிம்பிளிஃபை பண்ணியிருப்பார். சரியா? இப்போ அவருடைய உரைக்கும் மூவா உரைக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குறளுக்குள்ளே போகலாம். முதல் குறள் என்னன்னு பாருங்கள். படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அரசன், நிறைய அரசர்கள் இருப்பாங்க. அரசர்களுக்கெல்லாம் அரசராக, மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக, ஒரு மாமா மன்னராக, சரியா, அப்படி ஒரு பெரிய மன்னராக இருக்கக்கூடியவர் அப்படின்னா அரசர்களுக்குள் ஏறுனா சிங்கம் போன்றவன். அப்போ அவனுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு படை இருக்க வேண்டும். படைனா சண்டை போகிறதுக்கான படை, குடினா மக்கள், குடிமக்கள், கூழ் என்றால் இந்த இடத்துல எக்கானமி, அவனுக்கு தேவையான பொருளாதாரம். படை குடி கூழ் அமைச்சுனா நல்ல அமைச்சர்கள். நட்பு இருக்கணும் அவனுக்கு, நல்ல அவனை அடித்தா பக்கத்தில் ஓடி வர்றதுக்கு. இப்போ நம்ம கூட பாகிஸ்தான் சண்டை போட்டால் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பக்கபலமாக ரஷ்யாவோ அமெரிக்காவோ நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அரண், நம்ம நாட்டுக்கு இயற்கையாகவே பாதுகாப்பாக இமயமலை இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இமயமலை தாண்டி யாரும் உள்ளே வந்துட முடியாது. அப்படி இயற்கை அரணாக. சரியா? இதெல்லாம் ஒரு அரசுக்கு தேவை. இந்த 6 இருந்ததுன்னா அரசர்களுள் ஏறு. மூவாவுடைய விளக்கம் பாருங்கள். படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் அப்படின்னு அவர் அதவே சொல்லிட்டார். பட் இவர் பார்த்தீங்களா, ஆற்றல் மிகு படை, அறிவார்ந்த குடிமக்கள். இங்கே குடிமக்கள் இருந்தால் பத்தாது, குடிமக்கள் அறிவோடு இருக்கணும். குறையா வளம். கூழ் அப்படின்னம்னா இந்த இடத்துல வெறும் கூழ்னு போட்டார். கூழ்னா என்னன்னு தெரியல நமக்கு. குறையா வளம், நல்ல செல்வ வளம் இருக்கணும். அடுத்து குறையற்ற அமைச்சர்கள், எந்த பிரச்சனையும் இல்லாத அமைச்சர்களாக இருக்க வேண்டும். அடுத்து முறிபடாத நட்பு இருக்கணும். நட்பு முறிஞ்சு போகாமல் இருக்கணும். மோதி அளிக்க முடியாத அரண். இதெல்லாம் இருந்ததுன்னா ஆண் சிங்கம் போன்றவன். அவர் அரசன்னு சொல்லலை, அரசாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ எவற்றை உடையவர் ஆள்பவருள் ஏறு போன்றவர். அப்போ இந்த 6 இருந்தால் ஆள்பவருள் ஏறு போன்றவர். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கேட்குறாங்க. அப்போ திருக்குறள் என்ன டோனில் கொஸ்டின் கேட்கப்படுகிறது? இந்த அதிகாரத்தில் அரசனுக்கு இந்த 3 வேணும், இந்த 4 வேணும், இந்த 6 வேணும் அப்படின்னு சொல்லி இவர் வள்ளுவர் அடிக்கிட்டே போவார். இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கணுங்க. இந்த குவாலிட்டிலாம் இருந்தால் தான் நீ அரசன். அதான் வள்ளுவர். இப்போ படை குடி கூழ் இருக்கணும்னு பார்த்தோமா, படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் இது எல்லாமே இருக்கணும். இது இருந்தால், இந்த 6 இருந்தால்தான் அரசருள் ஏறு. அஞ்சாமை ஈகை அது அடுத்த குறள், அடுத்ததில் நம்ம பார்ப்போம். அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம். அப்போ அறிவூக்கம் பார்த்தா 3 வார்த்தை தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னானுக்கும்னு போடுறாரு வள்ளுவரே. 4வது எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னம்னா அறிவையும் ஊக்கத்தையும் சேர்த்து வச்சுருக்கார், வேற ஒன்றும் இல்லை. அஞ்சாமைனா பயப்படக்கூடாது. மன்னன் வந்து புலிகேசி படத்தில் மாதிரி போரா அப்படின்னு போரை பார்த்து நடுக்கக்கூடாது, அஞ்சவே கூடாது. அச்சம் இல்லாதவன் மன்னனுக்கு வந்து அச்சம் இருக்கக்கூடாது. சரியா? அப்புறம் ஈகை என்றால் இரக்க குணம்.
ஈகைனா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குணம். ஈகை வள்ளுவர் வந்து தனியாக ஒரு அதிகாரமே போட்டிருக்காரு. அதில் ஈகையில் என்ன சொல்றாருன்னா, வரியாருக்கென்று ஈவதே ஈகை அப்படிங்கிறார். வரியார்னா இல்லாதவனுக்கு கொடுக்கறதான் ஈகையாம். இருக்கிறவன்கிட்ட போய் இதை கொடுத்துட்டு நாளைக்கு எனக்கு கொடு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஈகை கிடையாதுன்னு வள்ளுவர் சொல்றார். வரியாருக்கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பு. நான் கொடுத்தா எனக்கு திருப்பி கட்டும்னு எதிர்ப்பை வந்து நம்ம எதிர்பார்த்து கொடுக்கறது அது தவறு அப்படிங்கிறார். இதைத்தான் சங்க இலக்கியத்திலையும் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் ஆய் அண்டிரன் ஒரு வள்ளல் இருக்காரு. அந்த வள்ளல் என்ன சொல்றாருன்னா, இந்த பிறவியில் நான் உதவி பண்ணனா எனக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும், அதை கூட நான் கணக்கு பார்த்து வைக்கிற அறத்துக்கு விலை பேசக்கூடிய அறவிலை வாணிகன் நான் கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா அந்த கடையல் வள்ளல்கள் அப்படி தான் கொடுக்கறதே ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்குன்னு எதிர்பார்க்காதவங்க. இப்போ பாரியை சொல்லுவோம்ல, முல்லைக்கு தேர்தந்தான் பாரி. இப்போ நானாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், போகிற வழியில் ஏதோ ஒரு மல்லிகை செடி முல்லை கொடி இருக்குன்னா அழகாக அதை வந்து பிடிங்கிட்டு வந்துடுவோம். நல்லா மண்ணோட பிடிங்கிட்டு வந்துடுவேன், அப்போ தான் நல்லா வளரும்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் என்ன பண்ணி குறைஞ்சபட்சம் பூவாது பிடிங்கிட்டு வருவோம். ஆனால் பாரி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குச்சியை ஒடிச்சு நட்டு வச்சிருக்கலாம், ஆனால் தன்னுடைய தேரையே நிறுத்திட்டு போயிட்டார்ல. அந்த மாதிரி ஒரு இரக்க குணம், செடி கொடிகள் மேலே கூட இரக்க குணம். அப்படி தான் ஈகை இருக்கணும். அஞ்சாமை ஈகை, அறிவு இருக்கணும். மன்னனுக்கு அறிவு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஊக்கம், தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். கலைஞருடைய உரையை பாருங்க, உயர்ந்த குறிக்கோளை எட்டக்கூடிய முயற்சி தான் ஊக்கம். ஊக்கம்னா என்னது, நான் இதை அடைவேன், என்னால் இது முடியும். ஊக்கமுடைமை படித்தோம்னா நமக்கே ஒரு வெறி வரும். சரியா? அப்போ துணிவு, அஞ்சாமை துணிவு, இரக்க சிந்தனை, அறிவாற்றல், இந்த 4 இருக்கணும். எஞ்சாமை வேந்தருக்கு, இது 4 இருந்தால் தான் நீ வேந்தன், இது 4 இருந்தால் தான் நீ மன்னன். எஞ்சாமைனா இது குறையவே கூடாதுப்பா, இது கண்டிப்பாக தேவை. அந்த 6 இருந்தால் நீ அரசர்களுள் ஏறா இருப்ப, சிங்கமாக இருப்ப. இந்த 4 இருந்தால் தான் நீ அரசனாகவே இருப்ப. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கு குணங்களும் இடைவிடாது நின்றால் யாரது இயல்பு, யாருக்கு இருக்க வேண்டும் இந்த நாளும்? அவங்களே சொல்லிட்டாங்க, எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு அப்படின்னு கேள்வி திருக்குறள் இருக்கு. அப்போ அந்த குறள் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இதில் அரசனுக்கு தேவைன்னு சொல்லலாம். அமைச்சருக்கா, புலவருக்கா, வீரனுக்கு தேவையில்லை. அப்போ இவங்க தேவையானது என்ன, அரசனுக்கு தேவைன்னு வள்ளுவரே சொல்லிட்டார். அதுக்கு மேலே அந்த ஆப்ஷனில் சொல்கிறதுக்கு ஒன்றும் நமக்கு இல்லை. வேந்தருக்கு இயல்பாக, இப்போ இந்த கேள்வி கேட்கறது என்னன்னா, நாளையும் சொல்லி யாருக்கு இருக்கணும்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி என்னன்னா, வேந்தனுக்கு எந்த 3 என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 சொல்லும்பொழுது என்ன, அச்சமின்மை, கொடை, அறிவு, உள்ளத்தினுடைய ஊக்கம். ஆக்சுவலாக இது என்னன்னா 3 கிடையாது, 4 மொத்தம். ஆஸ் பர் வள்ளுவர் நேம் த 3 traits that a king should possess. அவருக்கு எந்த 3ம் இருக்க வேண்டும் அப்படின்னா, அச்சம், அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம். 4 இருக்கணும், 3ங்கிறது தப்பு. அடுத்து 3 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன 3 இருக்கணும்? தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நலனாள்பவர்க்கு. ரொம்ப நாள் நீ ஆட்சி பண்ணணும்னா, நீங்கா நலனாள்பவர்னா ரொம்ப நாளைக்கு உடைய ஆட்சி நீடித்திருக்க வேண்டுமானால் தூங்கக்கூடாது. தூங்காமல் இருக்க முடியுமா? தூங்காமைன்னா என்ன அர்த்தம்னா காலம் தாழ்த்தாமை. தூங்காமல் இருக்க முடியாது. தூங்காமைன்னா என்னது, சோம்பேறியாக இருக்காத, காலம் தாழ்த்தாத, இன்னைக்கு வேலை இன்னைக்கே முடி, நாளைக்குன்னு பிளான் பண்ணாது. நாளைக்குன்னு ஒன்று கிடையாது, நாளைக்கு வந்து பிளானே பண்ணக்கூடாது. அதுதான் என்னது, அரசனுக்கு இயல்பாக இருக்கும், நமக்கும் தேவை. தூங்காமை, காலம் தாழ்த்தாமை, கல்வினா நமக்கு தெரியும், படிச்சிருக்கணும். மன்னன் படித்தா தான் மற்றவங்க சொல்கிறத கேட்டு புரிஞ்சிக்க முடியும். அடுத்து துணிவு இருக்கணும். இந்த 3 இருந்தால் தான் நீ ரொம்ப நாளைக்கு இருப்ப. துணிவு இல்லைன்னா எதிரி நாட்டுக்காரன் தோக்கடிச்சிருவான், கல்வி இல்லைன்னா ஏமாத்திடுவான், காலம் தாழ்த்தனா அது நமக்கு நாமளே குழி தோணிக்கிற மாதிரி. இது எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நலனாள்பவர்க்கு. எந்த 3 நமக்கு தேவை? தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இந்த 3 நமக்கு தேவை. அடுத்தது கொஷின் கேட்கறது வரைக்கும், அரண் இழுக்கா அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானமுடையது அரசு. அப்போ அறமும் இருக்கணும், மரமும் இருக்கணும். அறம்னா அறச்செயல்கள் இரக்க குணத்தோடு இருக்கணும், நல்லதை பண்ணணும். அதுக்காக எதிரியை மேலே படையெடுத்து வந்தான்னா அவன்கிட்ட தோத்துட்டு நான் உட்காந்துருக்கூடாது, மானத்தோடையும் இருக்கணும். அப்போ அறத்துக்கும் இழுக்கு வராமல், மரத்திற்கும் இழுக்கு வராமல் வள்ளுவர் அன்புடைமைன்னு ஒரு அதிகாரத்தை போட்டு, அன்புடைய அறத்திற்கே அன்பு சார்ப என்ப அறியார். நான் நல்லவனா அறச்செயல்கள் செய்யறதுக்கு தான் அன்பு வேணும்னு சொல்றவன் அறியார் அப்படிங்கிறார். மரத்திற்கும் அத்தே துணை. உதாரணத்துக்கு பாருங்க, ராமாயணத்தில் சீதையை கடத்திட்டு போனதுக்கப்புறம் ராமன் தன்னுடைய சீதையை காப்பாற்றுறதுக்காக இலங்கைக்கு போய் சண்டை போட்டு ராவணனை கொண்டு சீதையை மீட்கிறார் சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த மரத்திற்கு எது துணை? இந்த சீதை மேல் இருக்க அன்புதான துணை. அப்போ மரத்திற்கும் அத்தே துணை வள்ளுவர் அதான சொல்கிறாரு.
வீர செயல்கள் செய்வதற்கு. ஒரு இராணுவ வீரர் நாட்டுக்காக போராடுற எதனால? நாட்டு மீது இருக்கக்கூடிய அன்பு தானே அது காரணம். இப்போ மரத்திற்கும் அக்தே துணை. அப்போ அறமும் இருக்க வேண்டும், மரமும் இருக்க வேண்டும். அதுல அறத்திற்கு அல்லவை நீக்கு, மரத்திற்கு நீ மானத்தோடு இரு. அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு அரசு முன்னாடி வந்து பார்த்தோம்னா வெப்சைட்டில் இதை போட்டிருப்பாங்க. இப்போ நிறைய குறள் அரசு வந்து நிறைய குறள் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு பாலிசி நோட்லேயும் பல குறள்கள் இருக்குது, பட்ஜெட்டில் பல குறள்கள் இருக்குது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல் என்றால் நமக்கு பொருள் வரக்கூடிய வழிகளுக்கு தேவையான சட்டத்தை இயற்ற வேண்டும். அந்த ஈட்டினதுக்கு அப்புறம் நம்ம பொருளை ஈட்ட வேண்டும். ஈட்டினதுக்கு அப்புறம் அதை காக்கணும், பத்திரமா பாதுகாத்து வைக்கணும். வரணும், வந்ததை பத்திரமா வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை அழகாக பிரித்து நம்ம செலவு பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பட்ஜெட் போடுறோம். இந்த துறைக்கு இத்தனை கோடின்னு சொல்லி கரெக்டாக பிரிக்கிறோம்ல. இப்போ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அரசு இதை பண்ணணும். முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவது தான் திறமையான நல்லாட்சிக்கான இலக்கணம். சரியா? கேள்வி என்ன? இயற்றல் இட்டல் காத்தல் காத்த வகுத்தல் யாருக்குரியது? யார் இதெல்லாம் பண்ணணும்? அரசர் தான் பண்ணணும். வேளாளர், அக்ரிகல்ச்சரிஸ்ட், வணிகர், அந்தனர் இவங்களாம் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ ஈஸி ஆப்ஷன் அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்தது பாருங்க, காட்சிக்கு எளியன். ஒரு அரசன் எளிமையாக மக்களால் பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். கோவலனை கொன்ன உடனே கண்ணகி கையில் சிலம்ப தூக்கிட்டு போய் வாயில் காவலன்ட்ட என்னைய வந்து உள்ளே விடு அப்படின்னு கேட்குறாங்க. தலையை விரித்து போட்டு கையில் சிலம்ப வச்சுருக்காங்க. வெளியில் போயிட்டு தான் யாருன்னு சொல்லணும்ல. அவன்கிட்ட வந்து அறிவு அறை போகிய இறைமுறை பிழைத்தோன் காவலோயே வாயிலோயே, அறிவில்லாத மன்னனுடைய வாயில் காவலன்னு என்னை உள்ளே விடுறான். எந்த வாயில் காவலனா உள்ளே விடுவானா? ஆனாலும் அவன் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கண்ணகியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ மன்னன் எப்படி இருக்கணும்? காட்சிக்கு எளியவனாக இருக்கணும். தன்னை திட்டுறதுக்காக வந்திருக்காங்க, தன்னை கொள்றதுக்காகவே கண்ணகி போயிருக்காங்க. கண்ணகி போய் நீதி கேட்டு மன்னன் சாகிறான், இருந்தாலும் உள்ள விடுறாங்கல்ல. அப்போ மன்னர் காட்சிக்கு எளியவராக, எளிதில் மக்களால் அணுகப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். கடுமையான சொல்களை பேசக்கூடாது. ஒரு மன்னன் கடுமையான சொல்களை பேசக்கூடாது. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம். அப்படிப்பட்டவனுடைய புகழ் உலகத்துக்கே தெரியும். இனிய பண்பாடும் உடைய அரசரைத்தான் உலகம் புகழும். மீ கூறும் மன்னன் நிலம், அந்த மண்ணுடைய நிலம் உலகமே புகழப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வள்ளுவர் சொல்லியிருக்கார். கொஸ்டின் கேட்கல. அடுத்து, இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. இனிய சொல்லோட நம்மள்கிட்ட நிறைய பேர் என்னன்னா, சிலர் கொடுப்பாங்க இனிமையாக பேச மாட்டாங்க, சிலர் இனிமையாக பேசுவாங்க கொடுக்க மாட்டாங்க. இது ரெண்டும் இருந்ததுன்னா அந்த காம்போ. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நீ இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொலால் தான் கண்டனை. நீ நினைக்கிற மாதிரி உலகம் இருக்கும். தன்மையும் கொண்டவருக்கு இவ்வையகமே வசப்படும். இந்த உலகமே உனக்கு தான். அடுத்து, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறைவன்னா யார்? வள்ளுவர் கடவுள் என்ற வார்த்தையை திருக்குறள் எங்கேயுமே பயன்படுத்தல. தமிழ் என்ற வார்த்தை திருக்குறள் எங்கேயுமே வரல. அப்ப கடவுளே இல்லை அப்படின்னா தெய்வத்தான் ஆகாதனினும் அப்படிங்கிறார். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கொள்கிறோம் அப்படிங்கிறார். கடவுளே குடுக்காட்டி கூட உன் முயற்சிக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இங்கே என்னன்னா, யாரை இறைவன் மக்கள் சொல்லுவாங்க? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன். மக்களுக்கு இதுதான் முறை, இதுதான் தேவை என்று அறிந்து காப்பாற்றக்கூடிய மன்னனை மக்கள் இறைவன் என்று. இதைத்தான் நமக்கு சங்க இலக்கியத்தில் புறநானூரில் மோசிகரனார் சொல்லுவார். ஏன்னா மோசிகரனார் போய் முரசு கட்டளை படுத்து தூங்கியிருக்கார். அந்த கட்டளை படுத்து தூங்கினா வெட்டப்படுவார்கள். ஆனால் அந்த இடத்துல மன்னன் என்ன பண்ணியிருக்கான்? கவரி வீசியிருக்கான். எந்திரிச்சோடனே பயமாக போச்சு. என்னடா அவன் கத்தி எடுத்து வெட்டி இருக்கணும், நம்மளைய கவரி வீசிக்கிட்டு இருக்கானே. மன்னா, உனக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாரு. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே. நெல்லும் உயிர் கிடையாது, சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வ. நீர் தண்ணி குடிச்சா தான் உயிர் வாழ்வ. அது ரெண்டுமே உயிர் இல்லை. வேற யாருப்பா உயிர்? நீ தான் உயிர். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு சொல்லி மன்னனை உயிராக வச்சிருக்காங்க. மக்களுக்கு அவ்வளோ முக்கியமானவர். மன்னன் இல்லைன்னா நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்காது. எதிர் நாட்டுக்கார படையெடுத்து வருவாங்க, மொத்தமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளை சொல்லியிருக்காரு. இறைமாட்சின்னு அதிகாரம் இருக்கு. அடுத்து, நீதி நெறியுடையன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? மக்களுக்கு இறை, கிங் அஸ் அ காட். அந்த அரசன் தான் மக்களுக்கு இறைவன் அப்படின்னு வள்ளுவரே சொல்லிட்டார். அடுத்து, இது ஒரு சூப்பரான குறள், ஆனால் ரொம்ப கஷ்டம். செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. செவி கைப்பனா நம்மளை ஒருத்தன் திட்டினாவே சுள்ளுன்னு கோவம் வரும். சும்மா
போடான்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ கோவம் வரும். செவி கைத்து போகிற அளவுக்கு நம்மளை கேவலமாக திட்டுறான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கோவம் வரும். சாதாரண திட்டினாலே கோவம் வரும்னா மன்னனுக்கு எவ்வளவு கோவம் வரும். மன்னனை போய் நெருங்கி நம்ம பேசிட முடியுமா? கண்ணகி போய் பாண்டிய மன்னன்கிட்ட தேரா மன்னா, நீ தேரவே மாட்டேயே, இப்படி ஒன்றுமே தெரியாத மன்னனா இருக்கியே அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் வந்துட்டு பொறுமையாக, எப்பா அந்த சிலம்பை கொண்டு வா, எங்கள் சிலம்பில் முத்து இருக்குன்னு உடச்சி காமிச்சான்ல, அவ்வளோ பொறுமையாக யாருக்கா இருக்குமா? தேரா மன்னான்னு சொன்னோன்னே இந்த அம்மாவத்துக்கு வெளியே வீசு அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. பட் மன்னன் எப்படி இருக்கணும் வள்ளுவர் சொல்கிறாரு, செவி கைப்ப சொற்பொருக்கும் வேந்தன், செவி கைத்து போகிற அளவுக்கு. இதைத்தான் அண்ணாதுரை சொன்னார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் கிடையாது, அவங்க சொல்கிறதையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும். சரியா? அப்போ செவி கைப்ப சொற்பொருக்கும் வேந்தன், அப்படிப்பட்ட உடையவனுக்கு தான், அவனுக்கு கீழே தான் இந்த உலகமே இருக்கும் அப்படிங்கிறார். பண்பாளின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு இருக்கும். கேள்வி, எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள்? எந்த அரசனை மக்கள் நீ அரசன் ஏற்றுக்கிட்டு உன் கண்ட்ரோல் இருப்பாங்க, அவங்க திட்டினா நீ பொறுத்துக்கணும், அப்போ தான் உன்னை அரசன் ஏற்றுக்குவாங்க. அது கஷ்டம். அடுத்து கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல். இங்கேயும் 3 இருக்கிற மாதிரி தெரியும், ஆக்சுவலி 4. ஏன்னா கொடை அழி 2 பிரிச்சணும். கொடைனா கொடுக்கறது, அழினாலும் கொடுக்கறதான். இப்போ கொடை எனக்கு மனசு இருக்கணும்ல. கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல். கொடை அருள், இங்கே நல்வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலை உணர்ந்து கருணை காட்டியும். அப்போ அழித்தல் என்றால் அந்த இடத்துல ஈகை, நமக்கு கருணையோடு இருக்கணும், கொடுக்கவும் செய்யணும். அப்போ கொடை, அழி, செங்கோல். செங்கோல் வலுவாமல் ஆட்சி செய்ய வேண்டும். செங்கோல் வலுவாமல் இருக்கணும் என்ன? பாண்டிய மன்னன் தவறாக நீதி இழைத்தான் என்று கண்ணகி போய் சொன்ன உடனே அவன் 2 ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், மண்பதை காக்கும் தென்புறக்காவல் என் முதல் பிழைத்தது, யானோ அரசன் யானே கல்வன், கெடுக என் ஆயில், இப்போவே என்னுடைய ஆயில் கெட்டு போட்டுன்னு அப்பயே செத்து போயிட்டான் தனக்கு தானே. ஏன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த மதுரையிலேயே ஆள் கிடையாதுல்ல. பாண்டிய மன்னன் மதுரைக்கே மன்னனாக இருக்கிறான், கண்ணகி போய் நீதி கேட்குறாங்க, தனக்கு தானே தண்டனை கொடுத்து செத்து போகிறான். அப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ செங்கோல் வலுவாமல் இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, வளையாத செங்கோலை வளைந்து விட்டது, அவன் உயிரை கொடுத்து செங்கோலை நிமித்திட்டாரு அப்படின்னு யார்? சேர மன்னன் கண்ணகிக்கு கோயில் கட்டின சேரன் செங்குட்டவன் சொல்கிறாரு. என் காதில் கேட்கறதுக்கு முன்னாடி செத்துட்டான்ல அவன், அதுதான் அந்த செங்கோலை நிமித்திட்டான்னு சொல்லி. அப்போ செங்கோல்னா நேர்மடா, நியாயம்டா, நீதிடா அப்படின்னு சொல்லி நாட்டாம டைலாக் வருதுல்ல, அதான் செங்கோல். குடியோம்பல், மக்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ பாகுபலி மூவியில் பல்வாலா பாகுபலியா 2 பேர்த்துல செலக்ட் பண்ணுறது அவங்க சிவகாமி தேவியாருக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். 2 பேர் எல்லாத்தையும் ஒரே மாதிரியே இருப்பாங்க, 2 பேருமே ஈக்குவலி பிரேவ், பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. சரி, காலகேயர்களை யாரா தோக்கடிக்கிறான்னு பார்த்தா 2 பேருமே தோக்கடிப்பாங்க. ஆனால் பாகுபலி தன்னுடைய மக்களையும் பாதுகாத்து கொண்டு போரிடுவான். பல்வால் அப்படி இல்லை, தான் மக்களையே வெட்டிட்டு தான் அவன் எதிரியை ஜெயிப்பான். அப்போ குடி ஓம்பல், குடிமக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த 4ம் இருக்கிறவன் அரசர்களுக்கெல்லாம் ஒளி, மற்ற அரசர்களுக்கெல்லாம் ஒளியாக இருக்கக்கூடியவர். எப்படி அசோகர் சொல்லுவாங்கல்ல, ஹச்ஜி வெல்ஸ் ஹிஸ்டோரியன் சொல்கிறாரு, எண்ணற்ற அரசர்கள் இருக்கும் பொழுது அசோகர் ஒரு நட்சத்திரம் மாதிரி சொல்லிக்கிறார் அப்படிம்பார். அந்த மாதிரி வேந்தர்களுக்கெல்லாம் ஒளியாக இருக்கக்கூடியவன். இந்த 4 பண்புகளை வச்சிருப்பான், கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல். இந்த 4ம் இருந்ததுன்னா அரசர்களுக்கெல்லாம் நீ ஒளியாக விளங்குவாய் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, டேஷ் 4 முறையான வேந்தர் கொடி எந்த 4 இருக்கணும்? கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். சீதா ஆன்சரு. அதே கேள்வி, வேந்தருக்கு ஒளியாவது என்ற திருக்குறள் எதனை கூறுகிறது? கொடை, அழி, செங்கோல் அப்படியே பிரித்து அடுக்கியிருக்காங்க. கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல் அப்படின்னு 3 பிரித்து அடுக்கியிருக்காங்க. 1 2 3 எல்லாமே வரக்கூடியது. அடுத்து ஒரு பொதுவான கேள்வி, நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும். நாடுனா அரசு இருக்கணும். பாலிட்டியில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு நாட்டுக்கு ஒரு அரசு இருக்கணும். அரசுக்கு 3 அங்கங்கள் இருக்கும், சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு சொல்லி. அது மாண்டஸ்கி சொன்னது, அங்கே போவானா. இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எந்த அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்கிறார்? அரசன் எப்படியெல்லாம் இருக்கணும், அரசு எப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் வள்ளுவர் எதில் சொல்கிறாரு? இறைமாட்சியில் சொல்கிறார். அவ்வளோதான் கேள்வி, ரொம்ப சிம்பிள். ஸோ 11 கேள்வி ஒரே அதிகாரத்தில் கேட்டிருக்காங்க. அதில் நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது. வள்ளுவர் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், என்னென்ன பண்புகள் இருக்கணும், இதெல்லாம் உயரிய பண்புகள் அப்படிங்கிறாங்க. இதே தான் புறநானூறுலையும் உயர் விழுமியங்கள், செல்வத்து பயனை இதழ் வச்சிருக்கிறதெல்லாம் கொடுத்துரு. இந்த உலகம் ஏன் இன்னும் அழியாமல் இருக்குது? தனக்குன்னு எதையும் வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாங்க, அமிழ்தமே கிடைச்சாலும் தான் எடுத்துக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லும்பொழுது உயர் விழுமியங்களாக இருக்குது. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட்டும் கொஸ்டினும் பார்ப்போம். தேங்க்யூ.